ஸோ ஹாய், இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா சீரியலைசேஷனில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் சீரியலைசேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஒரு டேட்டாவை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற டேட்டாவை வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ வந்து எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்துட்டு இப்போது எம்ப்ளாய் அப்படின்னா எம்ப்ளாயியோட அக்கௌண்ட் நம்பர் இல்லை ஒரு சிவிவி நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் அந்த மாதிரி இருக்கிற செக்யூரிட்டி டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து பாஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட சிவிவி நம்பரோ இல்லை அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பேலன்ஸ் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை மட்டும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ப்ரோக்ராமே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டில் வந்துட்டு இப்போ மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த டேட்டா இந்த ஆட்ரிபியூட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, இன்னொரு சோர்ஸ்க்கு வந்துட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டி பர்பஸ்லாம் வந்துட்டு பைனரி பிட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி அனுப்பும்போது மைட் பி ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு கூட தெர் ஆர் சான்சஸ், ரைட்? ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹேக்கில் பண்ணாத மாதிரி இந்த டேட்டாவை வந்துட்டு செக்யூர்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த டேட்டாவை செக்யூராக வச்சு இந்த ஆட்ரிபியூட்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்ட் தான் டிரான்சிஸ்டன்ட். ஸோ இப்போ வந்து நான் டிரான்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த டேட்டா அந்த ஆட்ரிபியூட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஈவன் தோ இட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் தி சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ், அப்போ கூட இட் வில் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு டிரான்சிஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். டிரான்சிஸ்டன்ட் அண்ட் இந்த இமெயில் ஐடியும் வந்துட்டு நான் டிரான்சிஸ்டன்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இது ரெண்டும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் வந்துட்டு டிரான்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒன் லோகா வில் பி டிஸ்பிளே. ஆனால் இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வில் நாட் கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட். அப்போ வந்துட்டு இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு நல், இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு 0. we already know, right? So இந்த string வந்துட்டு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ வில் பி பிரிண்டட் மொபைல் நம்பர் ஈக்குவல் டு நல், இமெயில் ஐடி ஈக்குவல் டு நல் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ வில் ரன் தி ப்ரோக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி இமெயில் ஐடி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எம்ப்ளாயி நேமும் வந்துட்டு சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் ஆயிருக்கு. ஒன் லோகா வி காட் இட், பட் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் இட் நாட் got transferred. ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா when there is some sensitive data, so that has not to be transferred, அந்த டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிரான்சிஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சீரியலைசபிள் ஒரு சீரியலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு இந்த டிரான்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ இப்போ வந்துட்டு if you don't want to make data serializable or you don't want to transfer the data from one source to another source, then you have to use the transistent keyword in the attribute. So this is what transistent used in serializable. Thank you.